கொடுத்தாங்க நமக்கு. கேட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க போறேன். யாருமே அமைதியா இருக்க கூடாது. ஓகேவா? கதை சொல்லும் போது என்ன சொன்னாங்க? எல்லாரும் அமைதியா கேட்கணும் அப்படி சொல்லிருப்பாங்கல்ல. ஆனா மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? அமைதியாவே இருக்க கூடாது. சரியா? ஓகே. நான் வந்து எப்படி மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க போறோம்னா டான்ஸ் மெத்தட். நான் வந்து மனப்பாட வசனம் சொல்லுவேன், இவங்க வந்து அதை டான்ஸா பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இது என்னது? இல்ல, இது பைபிள் இல்ல. இது என்னது? இல்ல, இது வந்து ஹிஸ்டரி புக். இல்ல பைபிளா? இல்ல, இது ஹிஸ்டரி புக். பைபிளா? இல்லையே, எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஹிஸ்டரி புக்னு சொல்லி கொடுத்தாங்க. வேதாகமம். சரி, அப்போ வந்து இது பைபிளா இல்ல ஹிஸ்டரி புக்கா என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு வசனம் வந்து சொல்லி கொடுப்போம். அந்த வசனத்துல என்ன பேர் வருதோ அதுதான் இதோட பேரு. சரியா? கரெக்டா கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16. இதுல என்ன வார்த்தை வந்துச்சு? வேதம்னு வந்துச்சுல்ல. சரி, நான் தான் மறந்து போயிட்டேன். ஹிஸ்டரி புக்குன்னே நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் சோசியல் கிளாஸ்லயே இருக்கேன். சரி, ஓகே. நீங்க எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?